ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் அவதாரம் செய்ததே ரோகிணி நட்சத்திரத்தில் தான். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கிருஷ்ணரை வணங்குவது மிகவும் உகந்தது. உங்களுடைய பூஜை அறையில் ஒரு சின்ன கிருஷ்ணர் விக்கிரகம் வாங்கி வைத்து அதை நீங்கள் ஆராதனை செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். இன்னொரு தெய்வம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியின் படம் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கணும். வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தில் அடுத்தது பிரம்மா. பொதுவாக இந்த பிரம்மதேவனின் வழிபாடு அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நாம் செய்யறது இல்லை. ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மதேவனை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவைகள் அதிகம் நடைபெறுவதை நீங்கள் உணர்வீங்க. இந்த பிரம்மதேவரை எங்கு சென்று வணங்குவது அப்படின்னா, ஆலயம்னு பார்த்தீங்கன்னா வெகு சில ஆலயங்களே இருக்குது. அதில் திருச்சி அருகே திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு பிரம்மாவே சிவனை வணங்கி அந்த சாபத்திலிருந்து விடுபட்ட ஆலயம் இல்லையா, அந்த ஆலயத்திற்கு சென்று கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். எந்த நேரத்தில் சென்று வழிபாடு செய்வது உகந்தது அப்படின்னா, பொதுவாகவே பிரம்ம வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமையில் குருஹோரை காலையில் அந்த நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. இல்லத்திலேயே நீங்கள் வியாழக்கிழமையில் குருஹோரை இருக்கக்கூடிய நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து பிரம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லியும் நீங்கள் வழிபாடு செய்வது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் நடைபெற உதவியாக இருக்கும். ராசி தெய்வம் மகாலட்சுமின்னு பார்த்தோம். அடுத்து யோகினி, சித்தி, பைரவர், மார்த்தாண்ட பைரவர். இது உங்களுக்கான பொதுவான தெய்வம். 5 விஷயங்களுக்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த தெய்வம் துணை புரியும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அப்படி அதில் முதல்ல தன வரவுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் யாரை வணங்க வேண்டும்? புதன்கிழமை நாட்களில் அல்லது தினந்தோறும் புதன் ஹோரையில் சிவ ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் சந்திர பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இல்லத்திலிருந்தே கூட நீங்கள் சந்திர பகவானை நினைத்து வழிபாடுகள் நடத்தலாம். புதன்கிழமை அன்று தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் செய்து விநியோகம் செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நட்சத்திரமான ரோகிணியே சந்திரனின் நட்சத்திரமாக இருக்குது. அதனால் சந்திரனை நீங்கள் அதிகம் வணங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் குறைந்து கொண்டே வரும். பௌர்ணமி நாட்களில் சென்று சந்திர தரிசனம் செய்வது, ஆலயங்களில் சந்திர பகவானை தரிசனம் செய்வது, தனியாக சந்திரனுக்குன்னு சில சிவ ஆலயங்களில் சன்னதி இருக்கும்.
அங்கே உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சென்று அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பண கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து கல்வி விஷயங்களுக்காக படிப்பில் சிறந்து விளங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால், சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை, ஈசனோடு உடன் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகை, தனித்த அம்பாளின் ஆலயங்கள் இல்லாமல் சிவனோடு சேர்ந்து சிவ ஆலயத்தில் தனித்து சன்னதியில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையை நீங்கள் வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் சென்று அல்லது சூரிய ஹோரையில் சென்று அல்லது பூரம் நட்சத்திர நாளன்னைக்கு சென்று இந்த அம்பிகையை மாணவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய செய்ய, அதுவும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய அறியாமை என்னும் இருளை அம்பாள் ஞானம் என்னும் ஒளி கொண்டு விலக்குவாள். இவளை வழிபடும் நாட்களில் எலுமிச்சம்பழம் சாதத்தை நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்வதும் மிகவும் விசேஷமாக இருக்கும். அடுத்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறவும் தேக பலத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ளவும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை விசாகம் நட்சத்திர நாளன்னைக்கு நீங்கள் விரதமிருந்து வழிபடும் பொழுது உங்களுடைய நோய்கள் குறைய ஆரம்பிக்கும், தீர ஆரம்பிக்கும். அல்லது வெள்ளிக்கிழமை இல்லை சுக்கிரஹோரை இந்த நேரங்கள்லையும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக விசாகம் நட்சத்திர நாளன்னைக்கு விரதமிருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபட உங்களுடைய தீராத நோய்களும் குறைய ஆரம்பிக்கும். கற்கண்டு சாதத்தை முருகனுக்கு நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்யலாம். அடுத்து வேலை விஷயங்கள்லையும் வியாபார விஷயங்கள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்காக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யலாம். பள்ளி கொண்ட ரங்கநாதர் எந்தெந்த ஆலயங்களில் உங்களுக்கு தெரிந்து அருகாமையில் இருக்கிறாரோ அங்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வதோ அல்லது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் சென்று வழிபாடு செய்வதோ மிகவும் உகந்ததாக இருக்கும். இல்லத்திலிருந்தே நீங்கள் வழிபாடுகள் நடத்துகிறீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் பள்ளி கொண்ட பெருமாளின் படத்தை வைத்து தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்து ஆரஞ்சு பழத்தை நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம். இப்படி செய்ய செய்ய உங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும், ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லாமல் இருக்குதுன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்களும் கூட இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்க அப்படின்னா வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இறுதியாக 5வது விஷயம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றார். ஏதோ ஒரு சங்கல்பம் மனசில் இந்த வேலையை நான் செய்தே முடிக்கணும், இது என்னோட கோல் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டியது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை. புதன்கிழமையிலோ அல்லது ரேவதி நட்சத்திர நாளிலோ அல்லது புதன் ஹோரையிலோ சென்று சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து வணங்கி கொண்டே வந்தீர்கள் என்றால் தடைக்கற்கள் எல்லாம் காணாமல் போய் வெற்றி நிச்சயம் உங்களை சேர ஆரம்பிக்கும். அதனால் காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன். சனீஸ்வரனுக்கு உகந்த நாட்கள்லையும் சனிக்கிழமை தோறும் சென்று கூட நீங்கள் வழிபாடு நடத்தலாம். கொத்தமல்லி சாதத்தை நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்வதும் மிகவும் விசேஷமாக இருக்கும். இதுவரை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவான இந்த 5 விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம், எந்தெந்த தெய்வங்கள் உங்களுடைய பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக கட்டாயம் அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.